ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சைப்பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு தோசை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு, 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி, இது ரெண்டுத்தையும் சேர்த்து 4லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு 4 மணி நேரம் இருக்குது, நல்லா ஊறிடுக்கு. இப்போ இதை 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கலாம். இது நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு 7-8 பல் பூண்டு, கூட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 போல் ஆட் பண்ணியிருக்கேன். கூட ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஆட்டினதுக்கப்புறமா இது கூட ஊற வச்ச பச்சைப்பயிரையும் பச்சரிசியையும் சேர்த்து நல்லா மையாக ஆட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட்டிக்கோங்க. கூட தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மையாக ஆட்டியாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். கொஞ்சமாக மிக்சர் ஜாரை கழுவிட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிட்டோம் அப்படின்னா தோசை வார்க்க வராது. இப்போ நம்ம தோசை பேனை சூடு பண்ணி நம்ம வார்க்க ஆரம்பிச்சிடலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. எப்பயும் போல் தோசை வார்க்கிற மாதிரியே வார்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சுலபமாக வரும். நமக்கு ரொம்ப நைஸாக நம்ம ஊற்ற முடியும். இந்த அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது சீக்கிரமாக வெந்துடும். அது மட்டும் இல்லை, அதுவாகவே ஏடு மாதிரி தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இது திருப்பணுன்ற அவசியம் இல்லை. பட் ஒன்ஸ் நம்ம திருப்பிட்டு லைட்டாக நம்ம ஸ்மூத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பராக இருக்குது. இது கூட இன்றைக்கி நான் தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வச்சு சர்வ் பண்ணிக்கிறேன். இதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இதை நம்ம டிப் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீப் ஆன் ஸ்பெண்டிங். தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.